ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூமை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டொமேட்டோ ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு. 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு புதினாவை கழுவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால மிளகாத்தூள் போடலை. இது கூடவே நான் ஒரு பாதி கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு. நான் 1 கிளாஸ் ரைஸை கழுவி வச்சுருக்கேன். இப்போது ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கிளாஸ் ரைஸ்க்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதை ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். நாம் இப்போ தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. 1/2 குக்கும்பரை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கும்பர் இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப் கர்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் பச்சடி பண்ணியாச்சு. பிரியாணியும் 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். இது ஒரு பிளேட்டில் சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.